ஹலோ ஆல் வணக்கம். ஐபிஎல் டீம்ஸ் ரிட்டன்ஷன் ரூல்ஸ் வந்ததுலேருந்து எல்லா டீமுமே அசஸ் பண்ணிட்டு இருக்கோம். பீடாக் வெல்கம் டு த ஷோ. எல்லா டீமும் கிட்டத்தட்ட பார்த்துட்டோம். மிச்சம் இருக்கிறது இந்த லக்னோ சூப்பர் ஜெயின்ஸு, இன்னொன்று பஞ்சாப் கிங்ஸு. எதை முதல்லன்னு சொல்லுங்க, எதை பின்னாடின்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் இந்த ரெண்டு டீமையும் கடைசியில பண்றோம் அப்படின்னா இவங்க தான் தே ஆர் கோயிங் டு பி ஹேவிங் த லெஸ்ஸர் ரிட்டன்ஷன் தேன் எனி அதர் டீம்ஸ் அப்படின்னு நினைச்சு இந்த மாதிரி பண்றோம். ஸோ இப்ப பஞ்சாப் கிங்ஸுக்கு போயிடுவோம். ஏன் அப்படி நான் சொல்றேன் அப்படின்னா அவங்களோட மோஸ்ட் ஸ்டார்டம் பிளேயர்னு பாத்தீங்கன்னா ஹர்ஷதீப் சிங். அவரு 18 கோடி போவாரா தெரியாது. சோ அப்படிங்கும் போது when you have that மத்த பிளேயர்ஸ் யாரு அவங்களுக்கு பயங்கர ஒரு இது இருக்கு. அவங்களுக்கு அன்கேப்டு பிளேயர் சஷாங்க் சிங் விட்டாங்கன்னா 7 கோடி கண்டிப்பா போயிடுவார். ஃபர்ஸ்ட் ரிட்டன்ஷன் சஷாங்க் சிங் at 4 crores. Second retention is going to be Prabsimran Singh also for 4 crores or Harpreet Brar. இப்ப நான் எப்படி யோசிப்பேன், இன்னொரு அசிஸ்டோ சர்மாவும் இருக்காரு. பட் ரெண்டு அன்கேப்டு பிளேயர் தான் நீங்க ரிட்டைன் பண்ண முடியும் அப்படிங்கும்போது Prabsimran Singh is also going to give you an option of விக்கெட் கீப். keeping wickets. இப்ப ஜித்தேஷ் சர்மா தான் கேப்டனா போட போறாங்க அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனாலும் அவரை நீங்க ரீடைன் பண்ணாம ஆப்ஷன்ல விட்டீங்கன்னா 18 கோடி போவாரா போக மாட்டாரு. டெஃபினட்டா என்னால சொல்ல முடியும். வெரி குட் பிளேயர், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆல்சோ பிரிங்ஸ் a dimension as a wicket keeper, but he won't go for 18 crores போது இவங்களோட ரிட்டன்ஷன்ஸ் ஹாஸ் டு பி வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். எந்த ஃபாரினரையும் இவங்க ரிட்டர்ன் பண்ண முடியாது. இவங்க வச்சிருக்கிற எந்த ஃபாரினரும் 18 கோடி போக மாட்டான். ககிசோ ரபாதா 18 போக மாட்டாரு. லியம் லிவிங்ஸ்டன் 18 போக மாட்டாரு. சாம் கரன் 18 போக மாட்டாரு. இவங்க வச்சிருக்கிற எந்த பிளேயருமே போக மாட்டாங்க போது இவங்களுக்கு பெட்டர் பிளேஸ்டு. இப்ப சஷாங்க் சிங் ஒரு 4 கோடி, பிரப்சிம்சரன் சிங் ஒரு 4 கோடி ரீட்டைன் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன், ஒரு நம்பர் 4 பேட்ஸ்மேன் கிடைச்சாச்சு, ஒரு விக்கெட் கீப்பர் கிடைச்சாச்சு. அண்ட் யூஆர் 4 RTMs. அந்த ஆர்டிஎம் நீங்க ஜித்தேஷ் சர்மா மேல போடலாம், ஹர்ஷதீப் சிங் மேல போடலாம். சோ உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. தென் யூ வில் ஹவ் 112 crores பர்ஸுங்கும் போது இவங்க என்ன பண்ணணும், எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டாங்க. 17 வருஷத்துல 2 பிளே ஆஃப்ஸ், 2008 2004, இதுல 14ல 10 வருஷம் ஆச்சு பிளே ஆஃப் போகாத ஒரே டீம் இவங்க தான். எல்லாத்தையும் கலைச்சு போடல ஆட்டத்தை சொல்ற மாதிரி எல்லாத்தையும் கலைச்சு போட்டுட்டு இந்த ரெண்டே ரெண்டு பிளேயரை ரீட்டைன் பண்ணிட்டு 112 கோடி பர்ஸ் 4 ரிட்டன்ஷனோட இவங்க போனாங்கன்னா இவங்களும் ஒரு ஸ்ட்ராங் கோர் இது பண்ண முடியும். அதை விட்டுட்டு நான் ஹர்ஷதீப் சிங்கை ரீட்டைன் பண்றேன், நித்தேஷ் சர்மாவை ரீட்டைன் பண்றேன், சாம் கரன் ரீட்டைன் பண்றேன் அப்படின்னு போனா கடைசி பிளேஸ் கன்ஃபார்ம்டா அப்படிங்கிறது தான் நடக்கும். நான் சொல்றதை நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்ல ரீட்டைன் பண்ணணும்ன்றீங்க? ஒத்துக்கிறேன் ஒத்துக்கிறேன். இதுக்கு மேல அவங்க ஒன்றும் கிடையாது. அதே அதே ரெண்டு பேர் தான், சஷாங்கும் இவரும் தான், பிரப்சிம்ரனும் தான். நீங்க சொன்ன பாயிண்ட் தான். மற்றவங்களாம் ரிட்டைன் பண்ணவே கூடாது. என்ன 112 கோடி வச்சுட்டு பஞ்சாப் ஆக்ஷன்ல உட்கார்ந்தாங்கன்னா எல்லா பிளேயருக்கும் பிட் பண்ணுவாங்க. எல்லா பேட்ல தூக்கிட்டே தான் இருப்பாங்க. வாங்குறாங்களோ இல்லையோ அத எல்லாத்துக்கும் பேட்ல தூக்கிடுவாங்க. அதனால இந்த கவுண்டமணி சொல்ற மாதிரி குளிக்கிறியோ இல்லையோ நெத்தியில பட்டை மட்டும் அம்சமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பிளேயர் எடுக்கிறாங்களோ இல்லையோ எல்லாத்துக்கும் அந்த பேட்ல தூக்கிடுவாங்க. இந்த வாட்டி மொத்த ஆஸ்திரேலியா கேங்குமே இங்க வந்துடும். அதுவும் இந்த மார்ஷ், வார்னர், ஜெய் ரிச்சர்ட்சன் அத்தனை டீம் பாண்டிங் வந்துட்டனால வந்துடும். இத்தனை நாள் ஃபுல்லா இந்த இங்கிலாந்து குரூப் இருந்துச்சு. ட்ரெவர் பெய்லிஸ் இருந்தனால இந்த சாம் கரன், பேரிஸ்டோ, மொத்த இங்கிலாந்து குரூப்பும் லியாம் லிவிங்ஸ்டன். இப்போ அதுல எத்தனை பேர் வர போறாங்க, எவ்வளவு ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் ஆக போறாங்கன்னு தெரியல. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இட் ஹஸ் பீன் a trend what you are saying. இப்ப நீங்க புட்டு புட்டு வைக்கிறீங்க, அதை நான் என்ன பண்ண முடியும்? இப்ப நீங்க நீங்க சொல்றீங்க இப்ப பெய்லிஸ் இருந்தாரு, பேர்ஸ்டோ, சாம் கரன், லியம் லிவிங்ஸ்டன் லிவிங்ஸ்டன். நீங்க எடுத்து எடுத்து வைக்கிறீங்க. அதை நான் அப்புறம் இவரு வேற இருந்தாரு நினைக்கிறேன், கிறிஸ் வாக்ஸ் வேற இருந்தாரு நினைக்கிறேன். சோ எனக்கு ஆமா. நீங்க சொல்றது என்னால இல்லன்னு என்னால சொல்ல முடியலையே. அதனால அன்பார்ச்சுனேட்லி இப்ப என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்க்கணும். திருப்பியும் உங்களுக்கு சரியா எடுக்காம விட்டாங்க அப்படின்னா இன்னொரு 3 வருஷம் நானும் போறேன் கல்யாணத்துக்கு, நானும் 11 பேர்ல 12 ஒரு ஆளா கல்யாணத்துக்கு போறேன், அந்த மாதிரி ஆயிடும். பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ரிட்டன்ஷன்ல எப்படி முதல் காலை எடுத்து வைக்கிறாங்கன்னு பார்க்கணும். பேஸ்ட் ஆன் தட் we will see how it goes. இப்ப இவ்வளவுதான் இவங்களோட கதை. நீங்களும் ஒத்துட்டீங்க. இப்ப அடுத்து எல்எஸ்ஜிக்கு போலாமா? போலாம் மேடா, நெலசி அப்படி நீங்களே சொல்லுங்க. ஒரு ஹார்ட் அட்டாக் வரும் உங்களுக்கு. 0 ரிட்டன்ஷன்ஸ், ஒரு அப்படியா? ரிட்டன்ஷன் கூட கிடையாது. ஏன்னா ஏன்டா விட்டாங்களா அப்போ? இல்ல இப்ப நான் விட்டாங்களான்னு கிடையாது. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். கேஎல் ராகுல் 18 கோடி போவாரா ஆப்ஷன்ல போட்டா? இல்ல, ஸ்ரேயா ஐயர் அதே கணக்கு தான்.
ஸ்ரேயாஸ் ஐயர் வந்துட்டு ஒரு ஐபிஎல் டிராஃபியை எடுத்து கேகேஆருக்கு கையில கொடுத்திருக்காரு. அதுல ஒரு பாயிண்ட் டிஃபரன்ஸ் இருக்கு. ஏன்னா நீங்க சொன்ன பாயிண்ட் பர்ஃபார்மன்ஸ் வைஸோ வேற என்ன வைஸோ நான் எதுவுமே சொல்ல விரும்பல. ஏன்னா ஸ்ரேயாஸ் ஐயரும் பெருசா பர்ஃபார்ம் பண்ணல வித் பேட். பட் இன்னொரு பாயிண்ட் நான் சொன்ன பாயிண்ட் தான் அல்டிமேட்டம் எல்லாத்துக்குமே. பண்ற டிஸ்கஷனு, அவங்க ஆடுறது, ரிட்டன்ஷனு, ஆக்ஷனு எல்லாமே என்ன அந்த டிராஃபியை ஜெயிக்கிறதுக்கு. ஓகே, 214க்கு அப்புறம் 10 வருஷம் கழிச்சு கேகேஆருக்கு கையில ஒரு டிராஃபி அவர் கொடுத்திருக்காரு ஸ்ரேயாஸ் ஐயர் போது. அந்த வெயிட்டேஜ் வந்து ஒரு இன்ச்சு கேஎல் ராகுலோட ஜாஸ்தியா இருக்கும். இப்ப நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். கேஎல் ராகுல ஆப்ஷன்ல போட்டா 18 கோடி போவாரா? சொல்ல முடியாது பீடாக. அதான் சொல்றேன், நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் பழைய ப்ரீவியஸ் எபிசோட்ல ஸ்பென்சர் ஜான்சன் எவ்வளவோ போறாரு. நம்ம 20 கோடி போவாரா? ரொம்ப கஷ்டம். சரி, 20 கோடி. நான் என்ன சொல்றேன், 20 கோடி. இப்ப நான் 18 கோடி கொடுத்து ஒரு பிளேயரை நான் ரீட்டைன் பண்றது பண்ணவே கூடாது. ஒரு 2-3 பிளேயரை ரீட்டைன் பண்ணாதான் இந்த 18 கோடியோட வேல்யூ உங்களுக்கு பெட்டரா இருக்கும். அடுத்தது கேட்கிற நிக்கலஸ் பூரன். நிக்கலஸ் பூரன் அண்டர் அடிச்சாரு. அது இல்ல, மினி ஆக்ஷன்லயே 16 கோடி தான் போனாரு நிக்கலஸ் பூரன். ஓகேவா? இங்க 15 கோடி போறாருன்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் 6 ஆர்டிஎம் வச்சிருப்பேன். இப்ப நான் எப்படி யோசிப்பேன், 6 ஆர்டிஎம். இப்ப ஒரே ரிட்டன்ஷன் இந்த மயங்க் யாதவ நான் பண்ணிருப்பேன். அவர் கண்டிப்பா இந்த இந்தியா பங்களாதேஷ்ல ஒரு மேட்ச் ஆட வச்சுட்டு அவர் கேப்டன் பிளேயர் ஆயிடுவாரு பிஃபோர் த டெட்லைன் ஆஃப் 31 அக்டோபர்ன்றதுனால அந்த ஆப்ஷன் எனக்கு போச்சு. இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்டா நான் மயங்க் யாதவ இது பண்ணிருப்பேன். இந்த யாஷ்தாக்கூர் எல்லாம் பாத்தீங்கன்னா ப்ராமிஸ் இருக்கே ஒழிய பெருசா இஸ் பீன் ஹாட் அண்ட் கோல்டு. ஒரு மேட்ச் 5 விக்கெட், அடுத்த மேட்ச் 4 ஓவர்ல 55. சோ எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனே எனக்கு இல்ல. இன்னொரு நல்ல பிளேயர் பாத்தீங்கன்னா ரவி பிஷ்னாய். ரவி பிஷ்னாய் 15 கோடி போவாரா உங்களை பொறுத்த வரைக்கும்? போகலாம். அந்த குல்தீப் என்ன கணக்கோ அதே கணக்கு தான். பட் நம்ம ஆப்ஷன்ல சொல்ல முடியாது. போகலாம்னு நீங்க எப்ப சொல்றீங்களோ கண்டிப்பா போவார் பீடாகன்றது வேற. போகலாம் அப்படிங்கும் போது நான் என்ன பண்ணுவேன், அந்த ரிஸ்க நான் எடுப்பேன். இப்ப என்னோட கோர் என்னையா, நான் கேஎல் ராகுல எடுப்பேன். என்ன பட்ஜெட் 18 கோடி எடுக்க முடியுமா? ஒரு 1.5 கோடி மேல போச்சா பரவாயில்ல, நான் ரிட்டைன் பண்ணல, விட்டுறேன், ஆர்டிஎம் வச்சுப்பேன். நிக்கலஸ் பூரன் 15 கோடி, அதுக்கு மேல போவாரா? ஒரு 2 கோடி போறாரா? பரவாயில்ல. இப்ப இது எப்படி போகும்னா, இப்ப ஸ்டாயினிஸும் அந்த 15 கோடி போவாரு. நான் என்ன சொல்றேன், இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, இந்த மேக்சிமம் ரிட்டன்ஷனுக்கு மேல யாரையுமே சொல்ல மாட்டேன்றீங்க. இந்த 12, 13 இப்படிதான் சொல்றீங்களே ஒழிய, இப்ப எனக்கு இந்த இப்ப கலெக்டிவா ராகுல் போயிட்டாருன்னா அந்த கேட்டகரியில யாரும் கிடையாது. நீங்க சொல்றது கரெக்ட். இப்ப எனக்கு என்னன்னா, நான் அப்படிதான் யோசிப்பேன். இப்ப நீங்க சொல்ற அந்த இதுலயே இந்த 18, 14, 11, 18 4 ரிட்டன்ஷன் நீங்க பண்ணீங்கன்னா கரெக்டா 61 கோடி. இந்த 4 பிளேயர் நான் 4 ரிட்டன்ஷன் பண்ணா என்னால 61 கோடி ஆன் கலெக்ஷன் இந்த 4 பிளேயரை ஆப்ஷன்ல எடுக்க முடியுமா முடியாதா? வித் 4 மோர் ஆர் லெஸ் எடுக்கலாம். அப்படிங்கும் போது நான் என்ன பண்ணுவேன், ஐ வில் கோ வித் தட் ரிஸ்க். இப்ப எனக்கு எப்படின்னா, இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் ஆல் அபவுட் when the players are coming. எப்ப பிளேயர்ஸ் வரப்போறாங்கன்னு. ஒரு சிலர் என்ன ஆகும், பாதி டீம் வந்துட்டு 50-60 கோடி உங்களுக்கு வந்து ரிட்டன்ஷன்லயே விட்டுட்டு மீதி 60 கோடியில் தான் வருவாங்க. இப்ப அவன்லாம் என்ன பண்ணுவான், விலையேத்தி விடணும்னு பாக்குறவன் கொஞ்சம் பயந்துன்னு தான் விலையேத்தி விடுவான். அவன் தலையில கட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப உங்களுக்கு தெரியுது இவங்க மார்க்கஸ் ஸ்டாயினிஸ்க்கு போறாங்க அப்படின்னு. என்னோட காம்பினேஷன் எனக்கு மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் தேவையில்லைன்னு வச்சுக்கோங்க. ஒரு என்னடா அது 8.5 கோடின்றது ரொம்ப சீப்படா, 10 வரைக்கும் ஏத்தலாம் அப்படின்னு ஒரு 8.25, 9 வரைக்கும் ஏத்திட்டு அவன் விட்டான்னு வச்சுக்கோங்க எல்எஸ்ஜி, அப்புறம் என் தலையில வந்து நின்னுடும் 3 வருஷம். அதனால என்ன பண்ணுவாங்க, பயந்து இது பண்ணுவாங்க. பிகாஸ் ஆல்ரெடி ஸ்பெண்ட் 60 crores 50 crores போது இதத்தான் எல்எஸ்ஜி அட்வான்டேஜா எடுத்துட்டு என்ன பண்ணோம், they should put a budget of 61 crores for these 4 players and reserve their RTMs and go with a clean slate and get their players in the auction. நான் திருப்பி சொல்ற பாருங்க, 4 பிளேயர் ரீட்டைன் பண்ணா 61 கோடி போகுது. அவங்க வந்து 50ல இருந்து 54 கோடிக்குள்ள துண்டா அந்த 4 பிளேயரை எடுத்துருவாங்க பாருங்க. எனக்கு தெரிஞ்சு நிக்கலஸ் பூரன் வந்து 15, 17 அந்த மாதிரி போகலாம். சிஎஸ்கே ரொம்ப ஹார்டா போனாங்க. பூரன் அவ்வளவு போனதே சிஎஸ்கே தான். அது ஏன் போனாங்கன்னா, செகண்ட் ஆப்ஷன் அந்த டேரல் மிச்சேலுக்கு பதிலா பூரன் எடுக்கணும்னு பார்த்தாங்க. then they invested 14 crores on டேரல் மிச்சல். if you see that, சச்சின் ரவீந்திரா 1.5 கோடிக்கு போயிட்டாரு. டிராவிஸ் செட் 6 கோடிக்கு எடுத்துட்டாங்களே இவங்க சன்ரைசர்ஸ். நீங்க யோசிச்சு பாருங்க, 14 கோடி டேரல் மிச்சல், 6 கோடி டிராவிஸ் செட். அதுதான் ஆப்ஷன் டைனமிக்ஸ் உங்களுக்கு. இப்ப நான் திருப்பி சொல்றேன், இப்ப நீங்க 15 கோடி போவாருன்றீங்க ஸ்டாயினிஸ், 8.5 கோடி மேல மீட்டர் தாண்டவே தாண்டாது.
8-9 கோடியில நின்னுடும். அதுக்கும் வாய்ப்பு இருக்கு பீடா, டெஃபினெட்லி வாய்ப்பு இருக்கு அதுக்கு. இல்ல அதுக்கு ரீசன் நான் என்ன சொல்றேன்னா, இந்த பஞ்சாப் எல்எஸ்சியை தவிர இஃப் தே கெட் இன்டு திஸ் பாலிசி, எல்லா டீமும் மினிமம் 50 crores ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் வருவாங்க. அப்படிங்கும் போது அந்த விலையேத்துற போது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருப்பாங்க. பட்டால் டப்பால் விலையேத்தி அவங்க தலையில ஒரு 12 கோடி விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு பிளேயரு காம்பினேஷன் செட் ஆகாத பிளேயர், டீமோட இதுவே ஒட்டஞ்சிரும் உங்களுக்கு. ஸோ பயந்துன்னு தான் விலையேற்றுவாங்க. ஸோ நான் என்ன பண்ணுவேன், கிளீன் ஸ்லேட்டா வந்துட்டு இந்த பிளேயர்ஸ் எல்லாம் எடுக்கணும். 120 கோடியோட போவேன். எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் KL ராகுல்ல இருந்து நான் எடுப்பேன். இப்ப நீங்க மத்த டீம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஹை கோர் இந்தியன் பேட்ஸ்மேனை எல்லாருமே ரிட்டைன் பண்ணிடுவாங்க. ஒரு மினிமம் 2 இந்தியன் ஹை கோர் பேட்ஸ்மேன் எல்லா டீம்லயும் இருக்கும் போது, மூணாவதா ஒரு இந்தியன் பிளேயருக்கு 18 கோடியில யாரும் போடவே மாட்டாங்க. ஈவன் தோ தே நோ தட் திஸ் பீப்புள் இஸ் கோயிங் டு சேஸ் KL ராகுல் போது ஒரு 13-14 வரைக்கும் ஏத்தி விடுவாங்களே ஒழிய, ஸ்டில் LSG can say 4 crores on KL ராகுல் which is going to be massive for them to build the team with that. இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் LSG 0 retention 6 RTMs, இதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா? நீங்க அதே சூரியன் கவுண்டமணி, சூரியன் படம் ஞாபகம் வந்துருச்சு. என்னடா நாராயணா, குளிக்கிறியோ இல்லையோ நெத்தியில அம்சமா ஒரு பொட்டு மட்டும் வச்சுக்கிற அப்படிங்கிற மாதிரி பிளேயர் எடுக்கிறாங்களோ இல்லையோ எல்லாத்துக்கும் பேட்டில் பண்ண போறாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இருந்தாலும் KL ராகுல் அப்படிங்கிற ஒரு பிராண்டு, அவர் நிறைய ஆடெல்லாம் அந்த பிராண்ட் வேல்யூ அதெல்லாம் விடுறதுக்கு யோசிப்பாங்கன்னு தோணுது. பட் விட்டுருவாங்க, விட்டுதான் ஆகணும். நீங்க சொல்ற பாயிண்ட் ஐ வில் அக்செப்ட் இட். வேற யாரும் அதுல ஒர்த் இல்ல. குவிண்டன் டிகாக்லாம் திருப்பி எடுத்துடலாம், வாய்ப்பே கிடையாது. பூரான் தான் கொஞ்சம் யோசிச்சேன். நீங்களுமே ரொம்ப ஹையா ரேட் பண்றீங்க, பட் அதையும் நீங்க விட்டுட்டீங்கன்னா 18 ஒர்த்து இல்ல. KL ராகுல் போயிட்டாரு அப்படின்னா மத்தவங்க எல்லாரும் சடச்சடன்னு விழுந்துரும். KL ராகுல் பண்ணா 14க்கு மேபி ஸ்டாயினிஸோ பூரான் ஒருத்தரை பண்ணிட்டு இன்னொன்னு 11க்கு பண்ணலாம். பண்ணா இந்த 3 பேரையும் பண்ணணும், இல்லாட்டி ஆல் ஆர் நத்திங். எதர் 3 or 0 தான் அவங்க. ஐ திங்க் 0 இஸ் அ பெட்டர் ஆப்ஷன் தேன் 3. ஐ வில் அக்ரி வித் வாட் எவர் யூ செட். அன்கேப்டா உங்களுக்கு ஈஸி. மாயங்க் யாதவ் சொல்லியிருக்கீங்க, ஆனா மாயங்க் யாதவ் பேசி யாருதான், ஆனா அவருக்கு கேப்பை கொடுத்துருவாங்க. கேப் யாருன்னு கொடுத்துருவாங்க. அப்பனா நம்ம ஆயுஷ் பதோனி பாத்தீங்கன்னா ஒரு சான்ஸ் யூ கேன் திங்க் அபவுட் இட் ஃபார் 4 crores. தட்ஸ் ஒன்ட் பி a bad option. 4 கோடிக்கு அவரை ரிட்டைன் பண்ணலாம். நீ ஒரு நல்ல ஒரு சஜஷனை கொடுத்துருக்கீங்க. அவரை ஒரு 4 கோடிக்கு ரிட்டைன் பண்ணுவேன். பாப்பேன் மயங்க் யாதவ் ஒருவேளை அவர் ஆடல அப்படின்னா அவரையும் 4 கோடி, பஞ்சாப் கிங்ஸ் சொன்ன மாதிரியே 8 கோடிக்கு எனக்கு ஒரு பேட்ஸ்மேனு ஒரு போலர் கிடைச்சிட்டா மீதி 112 கோடிக்கு போட்டேன். பெரிய தலைங்க ஒருத்தரையும் ரிட்டைன் பண்ண மாட்டேன், இங்கேருந்து பில்டப் பண்ணுவேன். ஆயுஷ் பதோனி டெஃபினட்டா கன்சிடர் பண்ணுவேன், மறந்துட்டேன் அதை சொல்றதுக்கு. இட்ஸ் நாட் a bad option at all. மயங்க் யாதவ் வந்து ஐசிங் அந்த கேக்கா இருக்கும். பட் என்ன பொறுத்த வரைக்கும் நோ பிக்கர் players at all, and I'll go with a clean slate and hit up in the auction. அண்ணன் குருணல் பாண்டியா பத்தி நம்ம பேசவே இல்லையே. அதான் சொல்றேனே, இப்ப குருணல் பாண்டியா எல்லாம் வேல்யூ ஆடட் ரிட்டன்ஷன். பட் 4வது ரிட்டன்ஷன் 18 கோடி ஆயிடுது. இப்ப போன ஆப்ஷன்லயே பாத்தீங்கன்னா எவ்வளவு போனாரு, மெயின் ஆப்ஷன்ல 8.5 கோடி போனாரு. 8.5 கோடிங்கிறது ரிட்டன்ஷனே கிடையாதுங்கும் போது அந்த 8.5 கோடி கொடுத்து நான் எடுத்துறேன்றேன். அதுதான் நிறைய பேர் யோசிக்க மாட்டேன்றாங்க. இவனை விட்டுறான் அவனை விட்டுறான்னு. அவர் கண்டிப்பா கிடைப்பாரு. இஸ் நாட் கோயிங் டு மினிமம் ரிட்டன்ஷன் ஸ்லாப் இஸ் 11 crores. 11 crores போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. 8 கோடி மேக்சிமம் வீங்க வர, அங்க 3 கோடி நான் சேவ் பண்ணும் போது கிளீன் ஸ்லேட் இஸ் பெஸ்ட் ஆப்ஷன் ஃபார் தட். அர்ஷின் குல்கர்னி கூட நிறைய சான்ஸ் கொடுத்தாங்க பீடாக், பட் ஆயுஷ் பதோனி இருக்கும்போது வி கேன் நாட் இதுதான். ஸோ 0 ரிட்டன்ஷன் வித் மாயங்க் யாதவ் ஆர் ஆயுஷ் பதோனி மட்டும் அப்படின்னு தான் நீங்க சொல்றீங்க. ஐ திங்க் ஃபேர் இனஃப், ஐ வில் அக்ரி வித் தட். அப்போ அப்படியே உங்க ஃபைனல் தாட்ஸ் சொல்லிருங்க. அப்படி இல்ல, ஆயுஷ் பதோனி கண்டிப்பா 100% யோசிப்பேன் ரிட்டர்ன் பண்றது. எப்படி மறந்துட்டேன்னு விட்டுட்டேன். தேங்க்ஸ் a lot for bringing up his name. இன்னொன்னு மயங்க் யாதவ் அந்த லாட்டரி கிடைக்குதான்னு பார்ப்பேன். அது கிடைக்கலன்னாலும் 4 கோடி இவரை மட்டும் இது பட்டு 116 crores வச்சுன்னு போவேன். போயிட்டு நீங்க சொன்ன எல்லா பிளேயரையும் எடுப்பேன். இக்காக்கையும் எடுப்பேன், ஸ்டாயினிஸையும் எடுப்பேன், பாண்டியாவே எடுப்பேன், ராகுலையும் எடுப்பேன், பூரனையும் எடுப்பேன், எல்லாரையும் எடுப்பேன். அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. கம்ஃபர்டபுளானால எடுக்க முடியும். டு ரீபில்ட் த டீம் which is a success story. they've done well. போன வருஷமும் பாத்தீங்கன்னா they were coasting after 7-8 games. அதுக்கப்புறம் விட்டாங்க போது அந்த வின்னிங் காம்பினேஷன் திருப்பி எடுக்கணும்னு பார்ப்பேன். both this team has to be very clever on that, not to waste money, because all their star players can be bought in the auction comfortably than the overall money you are going to invest. பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்ப இவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு KL ராகுல், நிக்கலஸ் பூரன், குவிண்டன் டிகாக், மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் அப்படின்னு அவங்க ரிட்டைன் பண்ணாங்கன்னா அதை தப்புன்னு சொல்ல மாட்டேன். அதுக்கப்புறம் திரும்பி அந்த கோர் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. மீதி பேலன்ஸ் வராம போயிடும்.
பாப்போம் இவங்க என்ன பண்றாங்கன்னு. நம்ம ஒரு சஜஷனை கொடுக்குறோம். they might also come up with a suggestion we can be better and they can also do better in the auction. பொறுத்து தான் பார்க்கணும். இதோட எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் we will again definitely come back. ஏன்னா இப்ப இந்தியா பங்களாதேஷோட T20 சீரீஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. அதை பத்தியும் வருவோம். அதுக்கப்புறம் there's a lot of cricket that will be coming. We will continuously try and entertain you in the upcoming episodes also, only with your octopus, until we come back and entertain you for yet another episode. Thanks a lot and bye bye.